வாலிபனை ஆள வேண்டியவனே அடிமையாக இருக்கலாமா? நம்ம எல்லாமே ஆளுவதற்கு தான் விரும்புகிறோம், அப்படி தானே? ஆனால் ஆளுவதற்கு விரும்பாத நிறைய விஷயங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறத உணராமல் இருக்கிறோம். பிள்ளைகள் பாருங்கள், கொஞ்சம் வளர்ந்த உடனே எப்போவுமே ஒரு லீடராக இருக்கிறத விரும்புவாங்க. கிளாஸில் போனாலும் ஒரு கிளாஸ் லீடராக இருக்கிறது விரும்புவாங்க. எதுலேயுமே இனிஷியேட்டிவ் எடுக்க விரும்புவாங்க. அப்போ பெரும்பாலும் நமக்கு ஒரு ஆர்வம் என்னவென்று சொன்னால் நாம் ஆள வேண்டும் என்பதுதான். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்மை ஆளுகை செய்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு 3 முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஆளணும். இல்லை என்றால் அவைகள் உங்களை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். நீங்கள் அவைகளை ஆண்டு கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவைகள் உங்களை ஆண்டு விட்டால் உங்களுடைய வாழ்க்கை சாபமாக மாறிவிடும். எனவே சில விஷயங்கள் அடங்க மறுக்கும். அடங்க மறுக்கிறவைகள் மேல் ஆளுகை செய்வது தான் ஆளுகை செய்வதனுடைய வலிமை. புரிகிறதா? அப்போ வாலிப வயதில் நம்ம we must rule. we should not be ruled by evil forces. நாம் ஆள வேண்டும். ஆள வேண்டிய முதலாவது இடம் என்னன்னு சொன்னால், எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் விருப்பங்கள் என்ற ஒன்று இருக்குது. லைக்ஸ், டிசைர்ஸ் நிறைய இருக்குது. வாலிப வயது வருகிற பொழுது தான் இந்த விருப்பங்கள் வலிமையாக ஆரம்பிக்கிறது. அது வரையிலும் நியூட்ரலாக இருக்கும். பிள்ளைகள் ஆசைப்படும். அந்த ஆசையை கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, நிறைவேறலாம். அடுத்தது என்ன செய்வாங்க, அடுத்த சிச்சுவேஷனை பார்த்து மறந்துடுவாங்க. ஆனால் வாலிபம் வருகிற பொழுது அந்த விருப்பங்கள் என்ன செய்யும்? விடாமல் பின்தொடரும். ஆக சில விருப்பங்கள் வாழ்க்கையில் எந்த விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய விருப்பம் நமக்கு வேணும். ஆனால் சில விருப்பங்கள் நமக்கு பாதகமான விருப்பங்கள், அன்ஃபேவரபிள் டிசைர்ஸ், அன்ஃபேவரபிள், தே ஆர் ஒர்க்கிங் எகென்ஸ்ட் ஆஃப் அவர் வெல்ஃபேர், நம்முடைய நலத்துக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்குது. அடங்க மறுக்கின்ற சில விருப்பங்கள் வாலிப வயதில் வருகிற பொழுது சில விஷயங்களில் நமக்கு விருப்பம் வந்துடும். அந்த விருப்பத்தை என்ன பண்ண முடியாது, நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா உலகம் ஏராளமான விருப்பம், அதை விரும்புவதற்கு நிறைய காரியங்களை சப்ளை பண்ணிகிட்டே இருக்குல்ல. ஒவ்வொரு நாளும் பத்திரிகை திறந்தால் ஒரு தினசரி பத்திரிகையை வாங்கினா நாம் எதையும் வாங்குறதுக்கோ கொள்றதுக்கோ ஒன்றும் யோசனையிலே இல்லை. இருக்கிறது போதுங்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு தினத்தந்தியோ ஒரு தினமலரே நீங்கள் காலைல வாங்கினீங்கன்னா முதலாவது உங்கள் கண்ணில் என்ன தெரியுது? அந்த பத்திரிகை உள்ளே திறந்து படிக்கவே நம்ம விரும்பலன்னு வச்சிங்களா, மேலே என்ன செய்கிறது, எல்லாம் வருகிறது என்னது? விளம்பரங்கள். அப்போ எதையோ விரும்ப தூண்டுகிறார்கள், அப்படி தானே? வெளியே போகிறான், டிராஃபிக் இவ்வளோ இருந்தாலும் கூட அங்கங்கே ஃப்ளெக்ஸ் வச்சு என்ன பண்ணுறான், எதையோ விளம்பரம் பண்ணி வாங்க தூண்டுறான். டிவியில் வாங்க தூண்டுறான், எல்லா விதமான சோசியல் மீடியாஸ்லையும் வாங்க தூண்டுறான். அப்போ விருப்பங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது பொல்லாத உலகம். அது மட்டுமல்ல, இந்த விருப்பங்களை அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கிறோம். அப்போ அதை ஒரு ஆவரேஜ் ஒரு யூத் பார்க்குறான். ஒரு பக்கம் நிறைய விருப்பங்கள் கொட்டி கொண்டிருக்கிறது, விரும்புவதற்கும்படியாக நிறைய விஷயங்கள் விரும்புவதற்கு. இன்னொரு பக்கம் அதை நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மத்தியில் இவனுக்கும் என்ன வருகிறது, ஆசைகள் வருது இல்லையா? நிறைய ஜவுளி இறங்குது தீபாவளி சிச்சுவேஷன், இது ஃபெஸ்டிவலுக்காக. அதை நிறைய பேர் வாங்கி அணிகிறாங்க. அப்போ ஒரு சாதனம் பார்க்குறவனுக்கு ஒரு பக்கம் நிறைய குவிகிற பொருட்கள், இன்னொரு பக்கம் அதை வாங்கி பயன்படுத்துகிற மக்கள். இதன் மத்தியில் இவருக்கும் ஆசை வருகிறது. சில நேரங்களில் இந்த ஆசைகள் நமக்கு நல்லதை செய்ய போகிறதில்ல, கெட்டதை செய்ய போகிறது. ஆனால் அந்த ஆசைகளுடைய அழுத்தங்கள் நம்மை விடாமல் தொடர்கிறது. இந்த விருப்பங்கள் என்ன செய்கிறது, நம்ம ஆள ஆரம்பித்து விடுகிறது. கடந்த வாரத்தில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது. டெய்லி பார்த்தா வெட்டுக்கூத்து. நம்ம இந்தியன் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் இந்த பத்திரிகையே படிக்கக்கூடாதுங்க. பத்திரிகை திறந்தால வெட்டினான், குத்தினான், கொன்றான், கணவனை வெட்டினாள் மனைவி, மனைவியை கொன்றாள் கணவன், டெய்லி கூட தான் இருக்குல்ல. அந்த காதல், இந்த காதல், கள்ளக்காதலன், நரபலி, சரபலின்னு ஏராளமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றுக்கும் குறைவு கிடையாது. ஒரு பக்கம் விபத்து. ஆனால் சில நேரங்களில் சில கொலைகள், சில மரணங்கள் என்ன செய்கிறது, நம்மை அப்படியே எங்கேயோ தான் நடக்குது, யாருக்கோ தான் நடக்குது, இருந்தாலும் பதவிதைக்க வைக்கிறது. நம்முடைய மனதை என்ன செய்கிறது, மிகவும் அடித்து நுறுக்கிறது. கடந்த வாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு போலீஸ்காரருடைய மகள் 21 வயசு இருக்குமா தெரில, கரெக்டாக ஏஜ் தெரில. அவ்வளோ ஒரு லவ் அஃபேரில் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு பையனை விரும்பதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை வேண்டான்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் கொடுத்த ப்ரெஷரில் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த பையனை மறக்க சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இப்படி தான் நடக்குது. அப்போ ஆனால் அந்த பையன் விடுற மாதிரிலாம் அவரும் ஒரு காவல் அதிகாரியுடைய ஒரு பையன், ரிட்டையர்டு. அப்போ இந்த பையன் அந்த பொண்ணை இப்போ திருமணம் பண்ண வருமா, அந்த பொண்ணு அப்புறம் அப்பா அம்மாவுடைய ப்ரெஷரில் என்ன பண்ணுறான், வேண்டாங்கிறான். இந்த சூழலில் ஒரு நாள் அவங்க 2 பேர்களையும் ரயில்வே ஸ்டேஷனில்
நின்று பேசி கொண்டிருக்கிற பொழுது அதாவது வாக்குவாதமாகி அது வயலண்டாக மாறி அவனுக்கு இவ்வளோ விடுறதுக்கு மனசு இல்லை, இவன் வேண்டான்னு சொல்லியாச்சு. அந்த விருப்பத்தினுடைய வேகம் என்ன பண்ணுன்னா ஒரு வெறியை உருவாக்குறது, திடீர்னு அந்த கோபத்தை உருவாக்குறது. ஒரு ட்ரெயின் உள்ளே பாய்ந்து வருகிற பொழுது அவளை என்ன செய்து விடுகிறான், தள்ளி விடுகிறான். அந்த இடத்துல ஸ்பாட்டில் அவுட்டு. அதை கேட்டு அவருடைய தந்தை என்ன செய்கிறார், அன்றைய தினம் தற்கொலை பண்ணுறார். இந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி 2.5 வயசு, ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிறந்தாங்க. அதை தாய் போல் வளர்த்தது இந்த பொண்ணு தான். ஒரு தாய், அவங்களுக்கு புற்றுநோய். அந்த குடும்பத்தை நினச்சி பார்த்தீங்களா, ஒரு விருப்பத்தினுடைய வலிமை வேலை செய்தனுடைய விளைவாக ஒரு குடும்பமே என்ன செய்தது, அழிகிறது. அவள் பத்திரிகையில் அது நிறைய ஹெட்லைன்ஸ் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறான். இங்கே அடித்தளத்தில் இருந்ததுன்னா ஒரு விருப்பம். அவன் எவ்வளோ கொடியவனோ, எவ்வளோ வயலண்டோ, அவனுடைய பிஹேவியர் வேறு. ஆனால் அந்த கொலை நடந்த அந்த பிஹேவியரில் காரணம் ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற முடியலை. அந்த அவனால் என்ன பண்ண முடியலை, டைஜஸ்ட் பண்ண முடியல. இதுதான் அந்த காதல் விவகாரத்தில் வர்றது. உள்ளே நுழையாமல் இருக்கணும், நுழைஞ்சிட்டிங்க எஸ்கேப் ஆக முடியாது. அம்மா அப்பா அது இதுன்னு சொல்லி குறுக்க பூந்தி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் இது இருதலை காதலாக இருந்து ஒருதலை காதல்கிற பேர் வரும். அப்புறம் பார்த்தா மிக மிக கொடூரமான காரியங்கள். காரணம் என்ன, அந்த விருப்பத்தை என்ன பண்ண முடியலை, மேனேஜ் பண்ண முடியலை. அதனால் வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற நிறைய விருப்பங்களை நீங்கள் உரிய நேரத்தில் மேனேஜ் பண்ணலாம். அப்புறம் அந்த விருப்பம் உங்களை ஆள ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களால் எஸ்கேப் ஆகவே முடியாது. அதனால் அந்த காதல் விவகாரமெல்லாம் வருமுன் காப்பம் தான். பிள்ளைகளே அப்படி தான். ஏன்ற வரைக்கும் பெற்றோர் அந்த காதல் வலைகளுக்குள்ள பிள்ளைகள் போகாத அளவுக்கு என்ன செய்யணும், அட் ஒரு லெவல் ஆஃப் பெஸ்ட் உள்ளே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம செய்கிற எல்லா பிரயாசமும் என்ன செய்யும், நெகட்டிவ் ரிசல்ட்டை தான் உருவாக்கும். என்ன தான் பண்ணாலும் சரி. அதை நான் விவரித்து பேச விரும்பலை. மொத்தத்தில் இங்கே என்ன பார்க்குறோன்னா, அந்த விருப்பத்தினுடைய ஆளுகை வாழ்க்கை என்ன செய்கிறது, அழிக்கிறது. மனிதன் பணத்தின் மேல் உள்ள விருப்பம், எதிர்பாலினத்தோர் மேல் உள்ள விருப்பம், இவ்விதமாக பல்வேறு காரியங்கள் உள்ள விருப்பத்தினால் அடிமையாகி விடுகிறான். ஆள வேண்டியவன் என்ன செய்கிறான், இந்த விருப்பத்தை ஆளுகை செய்திருந்தால் அவன் குடும்பம் வாழ்ந்திருக்கும், இவன் குடும்பம் வாழ்ந்திருக்கும். முடியலை. ஏன், சில விருப்பங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் தலைகீழ நின்னால் அந்த விருப்பத்தை என்ன செய்ய முடியாது, வெளியேற்ற முடியாது. ஆகையால் துவக்கத்திலேயே அந்த விருப்பங்களை ஆளுகை செய்யணும். எந்த விருப்பம் எவ்வளவு வித்தியாசம் மாறி வலிமை பெற்று அதற்கு பிறகு எந்த மாற சொல்லுவோம். சிலர் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துலலாம் ஒழுங்காக தான் இருப்பாங்க, கல்லூரிலையும் ஒழுங்காக தான் இருப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தில் விழுந்துடும். ஐயோ, ரொம்ப தங்கமான பொண்ணாச்சே, ரொம்ப தங்கமான பையனாச்சே, இது வரைக்கும் நல்ல ட்ராக் ரெக்கார்டில் ரொம்ப நல்லா இருக்குது, இது வரைக்கும் நல்லா. அதான் ஏன்றால் அந்த உள்ளே ஆளுகை இல்லை என்றால் என்றைக்கா ஒரு நாள் ஆபத்து நடக்கும், வாய்ப்பு உண்டு. அப்படி தானே? அதனால சிலர் பார்த்திங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் கடந்து நல்ல பிள்ளைகளாக வருவாங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் மிஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளவு நாள் பாதுகாத்ததை என்ன செய்வாங்க, டக்குன்னு இழந்துருவாங்க. ஏனென்றால் துவக்கத்திலேயே அந்த விருப்பங்களை ஆளுகின்ற அதிகாரத்தை பயன்படுத்தாவிட்டால் பெரிய லாஸ் ஏற்படும். அதுபோல் பல நேரங்களில் இரண்டாவது ஆளப்பட வேண்டிய காரணம் மிஞ்சுகின்ற கோபங்கள். கோபங்கிறது நமக்கு அவசியமான குணம் என்பது எல்லாருக்கும் தெரியும். கோபம் தேவை. நல்லது கெட்டவைகளை பகுத்தறியவும் பிரித்தறியவும் தீயவைகளை வெறுக்கவும் நமக்கு என்ன வேணும், we need the anchor. கோபப்படுகிற ஒரு உணர்வு வேணும். ஆனால் அது மிஞ்சுகின்ற பொழுது அந்த கோபம் என்ன செய்து விடுகிறது, அழிக்க ஆரம்பித்து விடுகிறது. பாருங்கள், கோபங்கிறது பார்த்திங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில் ஆயுள் முழுசும் கோபம் இருக்குங்க, ஆயுள் முழுசும் ஒரு நஷ்டமும் இருக்காது. சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அடையாளம் என்ன தான், கோபம்தான். சரி கோபக்கார மனுஷாச்சேம்பாங்க. ஆனால் அந்த கோபத்தினால வாழ்நாள் முழுதும் ஒரு நஷ்டமும் நடந்திருக்காது. அவர்களுக்கு தொடர்ந்து ரெகுலராக சுபாவம் இருக்கும், ஆனால் எந்த தீங்கு நடந்திருக்காது. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதுவாக இருப்பான், ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப அமைதியான பையன், ரொம்ப பொறுமையான பையன், ரொம்ப சாந்தமான பையன்னு சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு வரும் பாருங்க கோபம். பள்ளிக்கூடத்தில் கூட படிக்கிறவங்கள நாங்களாம் பார்த்துருக்கோம், நாங்களே அதுக்கு சாட்சியாக இருந்திருக்கோம். கல்லூரியில் எவ்வளோ நேரங்களில் நிறைய விஷயங்களை சகித்துவோம். திடீர்னு ஒரு கோபம் வரல பார்த்திங்கன்னா சட்டை பிடிச்சி இழுத்துருவோம், காலரை பிடிச்சி இழுத்துருவோம், அவங்களுடைய புக்கெல்லாம் தூக்கி வீசிடுவோம், அவனுடைய பேக்கெல்லாம் தூக்கி வீசுவோம். எத்தனையோ காலங்கள் நான் அதை செஞ்சுருக்கேன், நானே செஞ்சுருக்கேன். கோபம் ரொம்ப நல்ல பையனாக தான் இருந்திருக்கிறேன். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு முறை இப்போ ஞாபகம், அவனுடைய பையன் தூக்கி அப்படியே வீசி எறிந்து எல்லா புக்கும் என்ன செய்தது, கிளாஸுக்குள்ளே ஒவ்வொரு இடமா விழுந்தது. அப்புறம் என்ன கேட்டால், இந்த பையனை இப்படி பண்ணான்னாங்க. அப்போது ஏன்னா வாழ்க்கையில் சிலருக்கு கோபங்கள் காலம் முழுவதும் இருக்கும், எந்த விதமான பெரிய தீங்கை ஏற்படுத்தாது. ஆனால் சிலருக்கு ஒரே நேரத்தில் வரும், ஒட்டுமொத்தம் என்ன செய்கிறோம், ஒரு பெரிய நெருப்பு போல் அழித்து விடும். கடந்த வாரத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால்,
புளியம்பட்டியா ஏதோ ஒரு ஊர். ஒரு தாய் தகப்பன், 2 பிள்ளைகள், ஒரு சின்ன பொண், ஒரு பையன். பையனுக்கு வயசு என்ன தெரியுமா? 13 14 9ஆம் வகுப்பு படிக்கிறான். 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன் சரியாக படிக்கல. கொஞ்சம் வசதியானவங்க தான், அவங்க அப்பா நல்ல விதமாக வருமானம் உள்ளவர் தான். அப்போது அந்த பையன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த வயசுக்குள்ளே என்ன செய்யறான்னா, இப்போ அட்வான்ஸ் அது டாஸ் சொன்னார், நீங்கள் வாழ்வின் கொடுக்குற செய்தியெல்லாம் எங்கள் பையன்கிட்ட சொல்கிறேன், நீ கேட்கணுண்டா அப்படின்னு. ஏன்னா இப்போ எல்லாம் பிள்ளைகள் அட்வான்ஸாக வந்துடுறாங்க. 16 வயசில் போய் அறிகிறத இவங்க 8 வயசில் என்ன செஞ்சிடறாங்க, அறிகிறதுனால. இப்போ 16 வயசில் உள்ள தான் யூத்துன்னு, 14 13 தான் யூத்துன்னு இல்லை, யாரும் யூத்து தான், இங்கெல்லாம் யூத்து தான். இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே ஆமாம் யூத்து தான். நம்ம குழந்தைன்னு நினைக்கிறோம், இல்லை. குழந்தைகள் 16 அறிகிறது இப்போ எங்கேயும் அறிஞ்சிடறாங்க, 8 அறிஞ்சிடறாங்க. அப்போ எனக்கோ அந்த பையன் நல்லா படிக்கலை, குழந்தை ஹாஸ்டலில் விட்டாங்க. ஆனால் அவனுக்கு கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும், ரொம்ப அட்வென்ச்சரஸாக காரியங்கள் செய்யணும், ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய சுற்றணும், இந்த மாதிரி ஆசைகள் போல இருக்குது. இதனுடைய அடிப்படையில் அவனை ஹாஸ்டலில் விட்டால் அவனுக்கு ஹாஸ்டலில் இருக்க விருப்பம் இல்லை. அவனுக்கு கார் ஓட்டுற வயசு இவ்வளோ தான், 14 வயசு தான். அந்த ஆசையில் என்ன பண்ணானோ, இன்னும் ஹாஸ்டலில் போகமானு வந்துட்டான். வந்த பிறகு அவன் என்ன பண்ணலை, ஒழுங்காக படிக்கலை கொள்ளலை. அதனால் அம்மா அவனை என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப ஸ்கோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தல என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணவனை என்ன பண்ணிடுவேன், ஹாஸ்டலில் விட்டுருவேன் அப்படின்னு. மறுபடியும் என்ன ஹாஸ்டலில் விட்டுருவாள் பயந்து. ஏதோ அவங்களுக்குள்ள சண்டை நடந்து என்ன நடந்து நமக்கு தெரியும். பாருங்கள், இரவில் 1 மணி அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, என்னை மறுபடியும் ஹாஸ்டலில் விட்டால் நான் கார் ஓட்ட முடியாது, பைக் ஓட்ட முடியாது, என்னுடைய ஆசை நிறைவேற்ற முடியாது, நான் ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய சுற்ற முடியாது, அங்கே ஹாஸ்டலில் போனால் என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு ஹாலோ பிளாக், ஒரு பெரிய கல் தன்னுடைய தாயின் மேலே என்ன செய்கிறான், 1 மணிக்கு தூக்கி போடுறான். என்னை காலில் கொண்டு ஹாஸ்டலில் விட்டுருவாங்களோ பயந்து. ஸ்பாட்டில் அந்த தாய்க்கு என்ன 35 வயசு தான், 34 வயசு தான், இறக்குறான். அப்பா வீட்டில் அன்றைக்கி இல்லை. இது என்ன ஒரு நிமிடம் இல்லையா? அப்போ யாருக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு வயலண்ட் பிஹேவியர் திடீர்னு வெளிப்படும் தெரியுமா? ஒரு 14 வயசு பையன் அதை செய்வானா? நம்ம பிள்ளைகளெல்லாம் எவ்வளவோ திட்டியிருக்கிறோம், எவ்வளவோ செய்து பண்ணியிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை, நம்ம அப்படியே செய்கிறோம். சில பிள்ளைகள்ட்டெல்லாம் அப்பா அம்மா எவ்வளோ வயலில் நடக்கலை ஒன்றும். ஆனால் திடீரென்று ஒரு 14 வயசு பையன் வருகிறது. ஒரு தாய் உயிரை இழக்கிறா, ஒரு கணவன் மனைவி இழக்கிறான், ஒரு குழந்தை என்ன செய்கிற தன்னுடைய தாய் இழக்கிறது. அந்த நைட்டில் கொலை செஞ்சுட்டு இந்த பையன் என்ன பண்ணணும்னு தெரியாதபடிக்கு ஒரு சாலையில் 1 மணிக்கு நடந்து போகிறான். 14 வயசு பையன். நம்ம 14 வயசு பையன் வீட்டுக்கு வெளியே விட மாட்டோம், அப்படி தானே? அவனுக்கு என்ன பண்ண தெரியும்? அவன் போலீஸ் அவனை பிடிக்கிறாங்க. எதற்கு சொல்லுங்கன்னா, கோபம். திடீரென்று ஒரு கோபம், திடீரென்று ஆத்திரம். நாம் நினைக்கலாம், நான் அப்படியெல்லாம் கிடையாதே. இது எந்த நேரத்தில் நமக்குள்ளே இருந்து வரும்னு சொல்ல முடியாது. எனவே இந்த கோபம் அடக்கி ஆளப்பட வேண்டும். ஆள வேண்டியவன் அடிமையாக இருக்கிறான். எந்த நேரம் உங்களை கோபம் எங்கேயோ கொண்டு விடும்னு சொல்ல முடியாது. ஒரு கோபச்செயல் எப்பொழுது உங்களை வயல்டாக மாற்றி சொல்ல முடியாது. அது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தீவனைக்குள்ள சூழல் இருக்கிறீர்கள். 3ஆவதாக தவறான பழக்க வழக்கங்களுடைய ஆளுகை. நிறைய வாலிப பிள்ளைகள்கிட்ட ராங் ஹேபிட்ஸ். சாப்பிட்றதுல ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், எதை சாப்பிடணும். அதுவும் இந்த மாடர்ன் சொசைட்டியில் அதுக்கு ஒரு வரம்பே கிடையாது. கண்டதையும் சாப்பிட வேண்டியது, கண்ட நேரம் சாப்பிட வேண்டியது, ருசி சாப்பிட வேண்டியது. அதுபோல் எதுலேயும் ஒழுங்கு கிடையாது. காலைல பாருங்கள், பிள்ளைகள் எழுந்தா என்ன செய்யணும்? பிள்ளைகள் முதல்ல என்ன பண்ணணும்? படிக்கிறது இருக்கட்டுங்க, படிக்கிற முன்னாடி எவ்வளோ வேலை இருக்குது. காலை பெட்டில் இருந்தால் முதல்ல பல்லு தேய்க்கிறதா வேலை. அது கட்டல் பக்கத்தில் இருக்குது. முதல்ல என்ன பண்ணோம்? படுத்த படுக்கையை பெட்ஷீட் என்ன செய்யணும்? மடிக்கணும். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள் மட்டுமல்ல, பெரியவங்களை பாருங்கள், காலை எலும்பி பெட்ஷீட் எப்படி போட்டுருங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே கூட மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படியே போத்திட்டு படுத்துக்கிட்டு காலை எழுந்து என்ன அப்படியே போடுவாங்க. அதை மடிக்கிறதுக்கு அப்புறம் டைம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த லுங்கியெல்லாம் கொடுக்குற ஆளுகள் பார்த்திங்கன்னா ஆஃபீஸுக்கு போவாங்க. போகிற அந்த லுங்கியை போட்டு போகிற வீட்டுக்கு போய் பாருங்கள். அந்த லுங்கி எப்படி பார்த்துருக்கீங்க? அது ஈரமோ அதை ஒரு மடிச்சும் போடுறது கிடையாது, அது ஒரு உருப்படியான இடத்துலையும் போடுறது கிடையாது. அப்படியே கட்டில் என்ன பண்ணுவாங்க? அப்படியே போடுவாங்க. அது அப்படி ஒரு ஷேப்பில் கிடக்கும். உங்களுக்கு கற்பனை பண்ணி பார்த்தா தெரியும். பழக்கம். காலைல எழுப்புறோன்னு பல் துலக்கிறது இல்லை, படுத்த படுக்கே முதல்ல என்ன செய்யணும்? இதெல்லாம் ஒரு 8 மணி நேரமாக நீ தூங்கியிருக்க, அடுத்து தூங்க போகிற, அதை என்ன செய்யணும்? க்ளீனாக வைக்கணும். இந்த ஒழுங்கு இல்லைன்னா அந்த ஒழுங்குக்கு நீ ஒழுங்கற்றவன், அடிமையாக இருக்கிறன்னு அர்த்தம். அதை மாதிரி எதை முன்னால் செய்யணும்? சாப்பிட்டுட்டு பல் துலக்கலாம், பல் துலக்கிட்டு என்ன செய்யலாம்? சாப்பிட்லாம். குளிச்சுட்டும் சாப்பிட்லாம், சாப்பிட்டும் குளிக்கலாம்.
எதுக்கும் நம்ம சாப்பிட்டு கை கழுவு தான் போகிறோம், அதனால் சாப்பிடும்போது இன்னொரு முறை கை கழுவ வேண்டாம், சேர்த்து என்ன செய்யலாம், கழுவிக்கலாம். வாழ்க்கையில் வாலிப வயசில் ராங் ஹேபிட்ஸ், நிறைய தவறான பழக்கங்கள். அணிந்த உடைகளை உரிய இடத்துல போடுறது கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு சட்டையை போட்டால் அதை கழட்டுறதுக்கு டைமே தெரியாது. நிறைய சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கழட்ட மாட்டாங்க, ஏன்னா அப்படி பழகிட்டேன்பாங்க. நான் ஒரு முறை ஒரு சட்டை போட்டு இடையில கலட்டினா அது என்னமோ அதை சரியாக பயன்படுத்த மாதிரி ஆகிடும். ஒரு சட்டை போட்டால் ஒரு வாரம் போட்டால் தான் அதை பயன்படுத்துறதுக்கு அடையாளம் அப்படின்னு சிலர் பழக்கத்தை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ பழக்கத்தில் சிக்கி கொள்கிற காலப்போக்கில் இந்த பழக்கம் என்ன செய்யாது, மாறாது. போகிற இடத்துல ஜாடிக்கு ஏற்றபடி மூடியாக இருந்தேன்னு சொல்லி நாளைக்கு இவனுக்கு அமைய போகிற மனைவி இல்லைன்னா இவளுக்கு அமைய போகிற கணவனை இதே லெவலில் இருந்தால் ஒத்து போவாங்க. அதுதான் நிறைய குடும்பங்கள் இருக்குது. அது எப்படி தான் அமையும் தெரியல. கணவன்கிட்ட ஒழுங்கு இல்லைன்னா அப்படியே அந்த மனைவிட்டையும் ஒழுங்கு கிடையாது. அதுவும் அதே கதை தான். அதுவும் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கை கழுவி போடாது, இதுவும் கழுவி போடாது, ஜாடிக்கு ஏற்ற மூடி. ஆனால் கொஞ்சம் எதிரடையாக இருந்தால் பிரச்சனை வந்துடும். அப்படி தானே, இங்கேருந்து போகிறவள்ள பல பிரச்சனை வந்துடும். எனவே பழக்க வழக்கங்களின் மேல் ஆளுகை வேண்டும். நீ ஆள வேண்டியவன். உன்னுடைய தவறான பழக்கங்களை நீ கவனிக்கணும். எதில் நீ சரியாக இல்லை, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா. நாளைக்கு உன்னை மனிதன் மதிக்கணும்னா இன்றைக்கி உன்னுடைய பழக்க வழக்கங்களை என்ன செய்யணும். உன் ஷூ எப்படி இருக்குது, உன் செருப்பு எப்படி இருக்குது, நீ உடுக்கிற சட்டை எப்படி இருக்குது, நீ யூஸ் பண்ண பொருள் எப்படி இருக்குது, நீ டேபிளில் எப்படி பொருளை வைக்கிற, எல்லாம் கவரிங்க. நீ பாத்ரூம் என்ன வைக்கிற. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் சோப்பு எடுத்து கீழே வச்சா மேலே தூக்கி வைக்காது, ஷாம்பு எடுத்து கூட்டம் மேலே தூக்கி வைக்க மாட்டாங்க, ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண மாட்டாங்க, துண்டு எடுத்து உடம்பை துடைப்பாங்க, துண்டு எடுத்து என்ன செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் அம்மா போடுவாங்க, அம்மா செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கு இல்லாத பிள்ளைகள். ஆக ஒழுங்குகளுக்கு அடிமை, தவறான பழக்க வழக்கம் நம்ம யாராக இருக்கக்கூடாது, அடிமையாக இருக்கக்கூடாது. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த மாதிரி ஆகாத விருப்பங்களுக்கு அடிமை, கோபத்துக்கு அடிமை, தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமை. இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரணும். ஏன் நாம் இந்த மாதிரி அடிமையாக இருக்கிறோன்னா வேறு ஒன்றும் கிடையாது, நமக்குள்ள இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, ஆளுகிறார். பாவம் ஒரு மனிதனை ஆளுகிறதுனால விருப்பங்களை ஆள முடியலை நம்மால். பாவம் நம்ம ஒரு மனிதனை ஆளுகிறபடினால கோபத்தை ஆள முடியலை. பாவம் ஒரு மனிதனை ஆளுகிறபடினால தவறான பழக்கங்களை நம்மால் ஆள முடியலை. அதனால் இந்த விஷயத்தில் நம்ம அட்வைஸ் கேட்டெல்லாம் பண்ண முடியாது. நான் எப்பவுமே அதான சொல்லிட்டு இருக்கேன், உபதேசம் கேட்டெல்லாம் பண்ண முடியாது. ஏன் நம்மளால் முடியலை? சில விருப்பங்களை நம்மளை கட்டுப்படுத்த முடியலை, கோபத்தை கட்டுப்படுத்த முடியலை, தவறான பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்த முடியலை. காரணம் என்னன்னு சொன்னால் நாம் ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்கிறோம், பாவத்துக்கு அடிமையாக இருக்கும். இதெல்லாம் யார் மேலாண்மை பண்ண முடியும், யார் ரூல் பண்ண முடியும்னா தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் ஆள முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் பாதகமான விருப்பங்களை ஆளுகை செய்வார்கள். தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் கோபத்தை ஆளுகை செய்வார்கள். தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் தவறான பழக்க வழக்கங்களை ஆளுகை செய்வார்கள். அப்போ என்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ அன்றைக்கு தான் இது முடியுமே ஒழிய மற்றபடி எவ்வளவு பைபிள் ஸ்டடி கேட்டாலும் சரி, எவ்வளவு யூத் மெசேஜஸ் கேட்டாலும் சரி, நத்திங் வில் டூ. அப்போது சில காரியங்கள் ஏன் உங்களை ஆளுகிறது, ஆள வேண்டிய நீங்கள் ஏன் அடிமைகளாக இருக்கிறீர்கள், பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறபடினாலே. யோவான் 8:30 என்ன சொல்கிறது, பாவம் செய்கிற இவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், குமாரன் உங்களை விடுதலையாக்கினாலன்றி உங்களுக்கு விடுதலை இல்லை. ஆம் வாலிப பிள்ளைகள், இந்த வயதுகளிலே நீங்கள் நினைக்க வேண்டும், திடீரென ஒரு விருப்பத்துக்கு நீங்கள் அடிமையாகி உங்கள் வாழ்க்கையை அழித்து விடக்கூடாது. திடீரென ஒரு கோபத்துக்கு நீங்கள் அடிமையாகி உங்கள் வாழ்க்கையை அழித்து விடக்கூடாது. தவறான சில பழகிப்போன காரியங்களுக்கு அடிமையாகி எதிர்காலத்தில் இதனுடைய விளைவாக உங்களுடைய நல்ல பர்சனாலிட்டியை நீங்கள் அழித்து விடக்கூடாது. இந்த அடிமைத்தனத்தில் வெளியே வர வேண்டும். எப்படி வெளியே வருவது? நாமே நம்மை உருவாக்கி கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளானால் மட்டும், தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆளுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் பாவம் கட்டுப்படும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் பிசாசு கட்டுப்படும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் நமக்குள்ளே இருக்கிற பாவ மனநிலைகளை கட்டுப்படும். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளாக வேண்டும். யோவான் 1:12 என்ன சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர் என்ன செய்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெறுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள், ஆளுகிறவர்களாக இருங்கள், தேவனோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.